வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 865 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு 2 BHK நார்த் ஃபேஸிங் பிளான் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 BHK நார்த் ஃபேஸிங் பிளான் டிசைன் வந்து ஒரு 8 மாடல் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடல் 9. இப்போ நம்மளுக்கு இந்த மாடலில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, ரூமோட சைஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாட் சைஸ் வந்து நார்த் சவுத் 30 ஃபீட் இருக்குது, ஈஸ்ட் வெஸ்ட் 35 ஃபீட் இருக்குது. டோட்டல் பிளாட் ஏரியா ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் பிளாட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பிளானில் வீட்டோட என்ட்ரன்ஸ் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் ஒரு போர்ட்டிகோ இருக்குது. போர்ட்டிகோட சைஸ் 14 feet 9 inchக்கு 8 feet 6 inch இருக்குது. இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி ஹால் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இப்போ ஹாலோட சைஸ் 14 feetக்கு 10 feet இருக்குது. இப்போ ஹால்லேருந்தே இந்த சைட் டோர் யூஸ் பண்ணி நார்த் வெஸ்ட் வாயு மூலையில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் போகிறோம். இதோட சைஸ் 10 feetக்கு 10 feet இருக்குது. இப்போ நம்ம ஹால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஓப்பனிங் வழியாக போனோம்னா இந்த சைட் டோர் யூஸ் பண்ணி சவுத் வெஸ்ட் கன்னி மூலையில் இருக்கிற இன்னொரு பெட்ரூம் போகலாம். இதோட சைஸ் 10 feetக்கு 10 feet இருக்குது. இது இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 4 feetக்கு 6 feet இருக்குது. இப்போ நம்ம ஹால்லேருந்தே இந்த சைட் ஓப்பனிங் வழியாக போனோம்னா கிச்சன் போகலாம். கிச்சனோட சைஸ் 10 feetக்கு 10 feet இருக்குது. இப்போ நம்ம கிச்சனுக்கு அப்புறம் உள்ள ஓப்பனிங் வழியாக போனோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷினோ டிஷ்வாஷரோ எதுனாலும் வச்சுக்கலாம். இதோட சைஸ் 5 feet 9 inchக்கு 6 feet இருக்குது. இப்போ நம்ம யூட்டிலிட்டியிலேருந்து இந்த டோர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம காமன் டாய்லெட் போகலாம். இதோட சைஸ் 4 feetக்கு 6 feet இருக்குது. இப்போ நம்ம யூட்டிலிட்டிக்கு அப்புறம் இந்த பேக் டோர் யூஸ் பண்ணி நம்ம வெளியில் போய்க்கலாம். இப்போ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோலேருந்து ஏற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பில்டிங் மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 865 ஸ்கொயர் ஃபீட் வருது. இப்போ நம்ம இந்த பிளானை அப்படியே 2Dயில் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பிளானில் பார்த்தோன்னா நமக்கு 2 டாய்லெட்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம பைப்பிங் கனெக்ஷன்லாம் கொடுக்க ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்கனால நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு 2 BHK நார்த் ஃபேஸிங் பிளானில் ஒரு யூட்டிலிட்டி இருக்கணும், யூட்டிலிட்டிலேருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பிளான் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.